மத்தியில கூட்டாட்சி அப்படின்னா என்ன, மாநிலங்களுக்கான உரிமையை கொடுக்கணும். சரி, அப்ப மாநிலத்துல ஏன் கூட்டாட்சி வேண்டாம்? மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி வேணும் தான் மொத்தம் கேட்குறாங்க. அப்ப எல்லா கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் வேணுமா இல்லையா? எல்லா சமுதாயத்துக்கும் பிரதிநிதித்துவம் வேணுமா இல்லையா? எல்லா பகுதிகளுக்கும் பிரதிநிதித்துவம் வேணுமா இல்லையா? அது கிடைக்கலையா? அப்ப என்ன செய்யுது? அப்ப தமிழ்நாட்டில் எல்லா மண்டலத்திலிருந்தும் அமைச்சர்கள் இருக்கிறார்களா? எல்லா சமூகத்திலிருந்தும் அமைச்சர்கள் இருக்கிறாங்களா? பிராமண அமைச்சர் இருக்கிறாங்களா? சீட்டே கொடுக்க மாட்டாங்க சார். அப்ப பிராமணர்கள் இந்த தமிழ்நாட்டினோட அங்கம் கிடையாதா? அப்ப கூட்டாட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் அங்கம் வகிக்க வேண்டாமா? அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? சரி, பட்டியலத்தவர்களுக்கு ஏதாவது முக்கியமான துறை கொடுத்திருக்காங்களா? அவங்களுக்கு ஏதாவது பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, இந்த மாதிரி முக்கியமான துறை கொடுத்திருக்காங்களா? பெண்களுக்கே சமூக நலத்துறை தவிர வேற துறையே கொடுத்தது. பெண்கள் தான் சமூக நலனுக்கு தூண், அதனால அப்படி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எல்லாருக்குமான பங்களிப்பு இருக்கணும், கூட்டாட்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கூட்டணி ஆட்சி இல்ல, கூட்டாட்சி. சோ எல்லாருக்குமான பங்களிப்பு தான் அப்படி. அப்ப பெண்களுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்களா? அவங்க பட்டியலத்தவர்களுக்கு கொடுத்திருக்காங்களா? எல்லா பகுதிகளுக்கும் கொடுத்திருக்காங்களா? எல்லா ஜாதிக்கும் கொடுத்திருக்காங்களா? அப்ப ஏற்கனவே உங்க கையில இருக்கக்கூடிய விஷயம் நான் கேட்கிறேன், 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு திமுக கொடுக்கப்பட்டிருக்கா?